வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட்ஸ். ஓகே, அதுல இருந்து தான் பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம பார்க்கறதுலயே ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் எது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் தான். இதுல நம்ம பெரிய எஃபர்ட்டே போட வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷன் நமக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல ஈஸியா 5 மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அவசியம் எல்லாரும் இந்த ப்ராப்ளம வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால 5 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த சாப்டர்ல. ஓகே, எஸ். இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க, while closing the books of accounts, a commercial bank has its advance classified as follows. Standard asset 16,000. எல்லா அமௌண்ட்டும் லேக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. லேக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால நீங்க ஜீரோஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ as it is அப்படியே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை ஜீரோஸ் ஆட் பண்றேன்ற பேர்ல நிறைய தப்பு பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால அமௌண்ட் இன் லேக்னா அது அப்படியே லேக்காவே இருந்துட்டு போட்டோம். ஆன்சர்ல வேணா இன் லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்குங்க, அவ்வளவுதான். இது வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணணும்ட்டு நினைக்காதீங்க இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல. பிகாஸ் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா லேக்ஸ் crore கணக்குல வந்து மணி டீல் பண்ணுவாங்க. அதனால அவ்வளவு அமௌண்ட் தான் அவங்க கிட்ட இருக்கும். சோ நம்ம அத்தனை ஜீரோஸ் போட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு தப்பு பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. என்னத்துல கொடுத்திருக்காங்களோ இன் லேக்ஸ்னா இன் லேக்ஸாவே இருக்கட்டும், இன் crore-னா இன் crore-ஆவே இருக்கட்டும். ஆன்சர்ல மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, சப்ஸ்டாண்டர்ட் அசெட் 1300. டவுட்ஃபுல் அசெட் எல்லாமே செக்யூர்டு. பாத்தீங்கன்னா டவுட்ஃபுல் ஃபார் 1 year 700, டவுட்ஃபுல் ஃபார் 1 year to 3 years 400, doubtful for more than 3 years 200, loss assets 500. You are required to calculate the amount of provision to be made by the bank assuming that all the doubtful assets are secured. ஓகே, இந்த எல்லா அசெட்டுமே வந்து செக்யூர்ட் அப்படின்ட்டு வச்சு போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். இப்ப நம்ம வந்து போடலாம் அந்த ப்ராப்ளம். ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை அப்படியே போட்டுட்டு ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான் நம்ம அடிஷனலா போட போறோம். பாருங்களேன். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்மேட். இது வந்து முதல்ல பர்டிகுலர்ஸ்ன்றது நம்ம கொடுத்திருக்க அசெட்டோட லிஸ்ட் எல்லாம் எழுதிக்கலாம். அண்ட் அமௌண்ட்ன்றது அவங்க கொடுத்திருக்க அமௌண்ட் அப்படியே எழுதிக்கலாம். பாருங்க, அமௌண்ட் எல்லாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதியாச்சு. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷன் இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பாருங்க, 0.4%. ஓகே, சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா 15. 1 year டவுட்ஃபுல்னா 25, 1 to 3 yearsனா 40, மோர் தென் 3 yearsனா 100, லாஸ் அசெட்னா 100. அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீவியஸாவும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்போம். அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷன் சேஞ்ச் ஆயிருந்தது. அதாவது இந்த பிளேலிஸ்டோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வேற பர்சன்டேஜ் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் நியூவா வந்திருக்கிறது, இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, 0.4, 15, 25, 40, 100, 100. ஓகே, எஸ். இப்ப ப்ரொவிஷன் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். இந்த 16,000 into 0.4%. ஓகே, இதை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருது பாருங்க, 64. இப்ப 1300 into 15 பர்சன்டேஜ் போடணும், 195. 700 into 25% போடுங்க, 175. ஓகே, 400 into 40 எவ்வளவு அப்படின்னா 160. 200 into 200 அப்படியே பர்சன்டேஜ் 200. 500 into 100 அப்படியே பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா 500. அவ்வளவுதான். இதுதான் வந்து 5 மார்க் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வரதுதான் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன். ஓகே, பாருங்க, 1294. இதுதான் ஆன்சரே. இது வந்து நீங்க இன் லேக்ஸ் அப்படின்னு கூட நீங்க எடுத்து எழுதிக்கலாம். சரியா? இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது எவ்வளவு ஹார்ட்லி மினிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு. இதுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேக்குறாங்க. சோ அவசியம் எல்லாரும் இந்த ப்ரொவிஷனோட பர்சன்டேஜை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஞாபகமா தப்பு பண்ணிடாம இந்த 5 மார்க் ப்ராப்ளம்ல 5 மார்க் வாங்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.